தேவன் நம்மோடு கூட எப்பவும் இருக்கிறத மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிறதை அது வலியுறுத்துகிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருங்கிறத நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க? ஆமென். ஒரு மிஷனரி வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு இன்டீரியரான ஒரு இடத்துல அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அப்போ மாதந்தோறும் அவருக்கான சப்ளைஸ் அவருடைய ஊர்ல இருந்து அனுப்புறாங்க. அவருக்கு வருகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றதுக்காக அவர் ஒரு பட்டணத்துக்கு போனோம். பட்டணத்தில் போய் அதை வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த ஜேர்னி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி ஆனபடினால போகிறப்பையும் வர்றப்பையும் நைட்டில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும். அப்போ இதை பார்த்து கவனித்த ஒரு கொள்ளை கூட்டம், எப்படியாவது இவர் திரும்பி வரும்போது நிறைய பொருட்களோடு வராரு, நிறைய காரியங்களை கொண்டு வராரு, அவரை கொள்ளையிட்டணும், அவரை கொன்று போட்டு அந்த பொருட்களெல்லாம் நம்ம திருடி கொள்ளணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அவர் வருகிற போது அந்த வழியில் காத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மிஷனரிக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க இருக்கிறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவர் பாட்டுக்கு எப்பயும் போல போனார். அங்கே இருந்து அவருக்கு வந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர் திரும்ப வர்றாரு. வந்து அதே இடத்துல தங்குகிறாரு. தங்கிட்டு அவர் திரும்ப அவருடைய ஊழிய பணித்தளத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த கொள்ளை கூட்டத்தில் உள்ள அந்த தலைவன் ஒருத்தவன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டு இந்த மிஷனரிட்ட வரும்போது அவரை பார்த்து கேட்குறான், ஐயா, இத்தனாம் தேதி இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க, உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். அந்த இடத்துல நீங்கள் வரும்போது எப்பவுமே நீங்கள் தனியாக தான் வருவீங்க. அன்னைக்கு உங்கள் கூட ஒரு 21 பேர் உங்களுக்கு ஆயுதம் ஏந்தி உங்களை சுற்றி பாதுகாப்பாக நின்னாங்க. நான் அது யார் ஐயா அப்படின்னு கேட்டேன். அப்படியா, எனக்கு தெரியாதே, யார் அது 21 பேர் அப்படின்னு சொல்லி இவருக்கும் புரியலை. ஆனால் அந்த கொள்ளை கூட்டக்காரன் சொன்னான், அன்னைக்கு மட்டும் அவங்க இல்லைன்னா உங்களை நாங்கள் கொண்டிருப்போம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் நாங்கள் அபகரித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அப்போ இவருக்கு மனதில் வைத்து கொண்டார். ஊருக்கு போன பிறகு அவர் அதை குறித்து சாட்சியாக அவருடைய சபையில் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, எத்தனாம் தேதி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையாகவே அன்னைக்கு 21 பேர் நான் உங்களுக்காக சபையில் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எங்கேயோ யாரையோ ஜெபிக்கவும் வச்சிருக்கிறார் அந்த மிஷனரியை. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவர் தான். ஹல்லேலூயா.